தலைவர் கலைஞர் ஒரு புத்தகம் எழுதினார், வாழும் கேடயமும் என்று. அதாவது ஒரு தலைவனாகப்பட்டவன் உரிமைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க வேண்டும். அதே சமயம் நம்முடைய நிதியை கேட்டு பெறுவதற்காக அமைச்சர் முதற்கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதற்கொண்டு முதலமைச்சர் அத்தனை பேரும் முறையாக ஒன்றிய அரசிற்கும் சென்று நாங்கள் அதற்கான விண்ணப்பங்களை கொடுத்திருக்கின்றோம். அந்த வழியிலும் செல்ல வேண்டும் என்பதிலே சரிசமமாக இருப்பவர். அந்த சமயோசித்தத்தை அவர் எவரிடமிருந்து கற்றார்? தலைவர் கலைஞரிடமிருந்துதான். இந்த வாழும் கேடயமும் என்ற ஒரு புத்தகத்தை தலைவர் கலைஞர் எழுதுகின்றார். அது எமர்ஜென்சி காலகட்டம். புத்தகம் காவல்துறையினரால் தடை செய்யப்படுகின்றது. அந்த காலகட்டத்திலே எமர்ஜென்சிக்கு எதிராக அதற்கு ஆதரவாக இருந்தவர்களுக்கு அவர்களுக்கு ஊக்கமூட்டுவதற்காக கூட்டங்கள் நடத்துவது, எல்லா இடங்களிலும் கண்டன தீர்மானங்கள், கண்டன முழக்கங்கள் எழுப்புவது என்று தலைவர் கலைஞர் மிக மும்முரமாக இருந்த நேரம். சட்டசபையிலே அவருக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர் ஏஆர் மாரிமுத்து அவர்கள் முன்மொழிய, கேடி தங்கமணி அவர்கள் வழிமொழிய ஒரு தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகின்றது. அதன் மீது விவாதம் நடத்தப்படுகின்றது. அந்த விவாதத்திலே பேசிய அதிமுக உறுப்பினர் ஒருவர், நீங்கள் தான் எல்லா இடத்திலும் இதற்கு எதிராக சென்று முழங்குகிறீர்களே, செயற்குழு கூட்டுகிறீர்கள், பத்திரிகைகளில் எழுதுகின்றீர்கள், கூட்டங்கள் போடுகின்றீர்கள், ஏன் இதனை கண்டித்து சட்டமன்றத்திலே நீங்கள் ஒரு தீர்மானம் போடக்கூடாது என்று கேட்கின்றார். உடனடியாக ஆட்சி கலைக்கப்பட்டு விடும் அல்லவா? அதனால் மிக சமயோசிதமாக தலைவர் கலைஞர் சொன்ன பதில், போர்க்களத்திலே நிற்கின்ற வீரனுக்கு தெரியும் எப்பொழுது வாழேந்த வேண்டும் என்று, எப்பொழுது கேடயம் ஏந்த வேண்டும் என்று. கேடயத்தை ஏந்திதான் நாங்கள் ஒன்றிய அரசிடம் சென்று அத்தனை பேரும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அத்தனை பேரும் விண்ணப்பங்கள் வைக்கின்றோம், முறையாக எங்களுக்கு தருகின்ற நிதியை தாருங்கள் என்று. ஆனால் பாருங்கள், அது முடியாத பட்சத்தில் எப்பொழுது கேடயம் ஏந்த வேண்டும், எப்பொழுது வாழேந்த வேண்டும் என்பதை தெரிந்தவர் நம்முடைய முதலமைச்சர். அவருக்கு பின்பாக அணிவகுத்து நிற்கின்ற படைகள் எப்பேற்பட்ட படைகள்! மாவீரன் அலெக்சாண்டருக்கு பின்பாக நீங்கள் எங்கு அழைத்து சென்றாலும் உங்கள் பின்பாக நாங்கள் வருகிறோம் என்று அணிவகுத்து சென்ற மாசிடோனியா வீரர்களைப் போல இங்கு இருக்கின்ற நம்முடைய கழகத்தவருடைய படைகள். நிற்பதற்கு ஒரு இடம் கொடுங்கள், இந்த உலகத்தையே நாங்கள் அசைத்து காட்டுகிறோம் என்று சொல்லுகின்ற நம்முடைய கழக தொண்டர்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் திரண்டு அவர் பின்பாக நிற்கின்றார்கள். அந்த பெருமகனாருக்கு எடுக்கின்ற இந்த பெருவிழாவிலே அவர் தந்திருக்கின்ற திட்டங்கள், தமிழ்நாட்டிலே அவர் செய்திருக்கின்ற நன்மைகள், மிக குறிப்பாக பெண்களுக்கு, மிக குறிப்பாக மாணவர்களுக்கு, இந்த சமுதாயத்தினருக்கு கல்வி, மருத்துவம், பொருளாதார ரீதியிலே தொழில்துறை, விளையாட்டுத்துறை, இவை அத்தனையிலும் இருக்கின்ற திட்டங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், எடுத்து பாருங்கள். எனக்கு நினைவிற்கு வருகிறது, பீகார் நண்பர் ஒருவர் நமக்கு சொன்ன ஒரு செய்தி ஒன்று. அதனை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி. தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை பார்த்து பீகாரை சேர்ந்த ஒருவர் பகிர்ந்து கொண்ட விஷயம் இது. ஒரு சமயம் பீகார் நண்பர்களுடன் உரையாடும் பொழுது ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். பிரிட்டிஷ் காலத்திலே இருந்தே பீகார் சுரண்டப்படுகிறது. எங்கள் கனிம வளங்கள் லண்டனுக்காக சூறையாடப்பட்டன, வளர்ச்சி திட்டங்களிலோ புறக்கணிக்கப்பட்டோம். உங்கள் சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி ஆட்சியை பிடித்து கல்வி சுகாதாரத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்திருந்த 1920களின் இறுதியிலெல்லாம் நாங்கள் மோசமான நிலையில் இருந்தோம். அன்றைக்கெல்லாம் வங்கத்தின் ஒரு பகுதியாக இருந்த பீகாருக்கு செலவழிக்கப்பட்ட தொகையானது பம்பாய் மாகாணத்தில் செலவழிக்கப்பட்ட தொகையில் 1/6 பங்கு மட்டுமே. இன்று ஒரு டெல்லிக்காரரின் ஒரு வருட வருமானத்தை அடைய ஒரு பீகாரி 9 வருடங்கள் உழைக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு என்று ஒரு தனித்த அடையாளத்தை நாங்கள் உணராததால் சுரண்டலையும் எம்மக்கள் என்றைக்கும் உணரவே இல்லை. ஏனென்றால் இந்தி பேசுவதாலேயே நாங்கள் டெல்லிக்காரர்களாகவோ உயர் சாதியினராகவோ ஆகிவிட முடியாது என்பதை சொல்ல ஒரு அண்ணா எங்களிடம் இல்லை. இந்தி பேசுவதாலேயே நாங்கள் டெல்லிக்காரர்களாகவோ உயர் சாதியினராகவோ ஆகிவிட முடியாது என்பதை சொல்ல ஒரு அண்ணா எங்களிடம் இல்லை. அந்த பேரறிஞர் இல்லாத குறையை இன்றைக்கு தீர்த்து வைக்கின்ற பெருமகனாக நம்முடைய தலைவர் கலைஞர் இருக்கின்றார். மறக்க மாட்டோம், லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய முன்னிலையிலே திரு மிஸ்ரா அவர்கள் முழங்கினார். என்ன சொன்னார்? இந்தி பேசாத அந்த மாநிலத்தவரிடம் ஒன்றுமே இல்லாத, எதுவும் கையெழுத்தோ கையொப்பமோ எழுதாத காசோலையை கொடுங்கள், எம்டி செக், கிவ் them an empty check.
அவர்கள் விரும்பும் பொழுது அவர்கள் அந்த காலக்கெடுவை நிர்ணயித்து எழுதி கொள்ளட்டும். அதுதான் அரசியல் பெருந்தன்மை, அதுதான் அரசியல் முதிர்ச்சி என்று சொன்னார். ஆனால் அரசியல் பெருந்தன்மையும் அரசியல் முதிர்ச்சியும் மற்றவர்கள் இன்றைக்கு நம்முடைய பொற்கால ஆட்சியை, அகஸ்டஸ் மன்னன், ரோம் நாட்டினுடைய அகஸ்டஸ் மன்னனுக்கு இணையாக பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆட்சியை தேச விரோத ஆட்சி என்றெல்லாம் போகிற போக்கில் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். தமிழனுக்காக பேசினால், தமிழின உரிமைக்காக பேசினால், தமிழ் மொழிக்காக பேசினால் அதை நீங்கள் தேச விரோத ஆட்சி என்று சொன்னால் சொல்வதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. பேரறிஞர் அண்ணா சொன்னது போல சுயமரியாதைக்காரர்களுக்கு இரண்டே இரண்டு எசமானர்கள் தான். சுயமரியாதைக்காரர்களுக்கு இரண்டே இரண்டு எசமானர்கள் தான். ஒன்று அவர்களுடைய மனசாட்சி, மற்றொன்று மாநில மக்கள். மற்ற எந்த அதிகார மையத்திற்கும் நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது என்று சொன்னார். அவருடைய வழியிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் பின்னால் லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அணிவகுத்து நிற்பார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு சுற்றுகின்ற திசையிலே தென்னாட்டிலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் உரிமை முழக்கத்தை எழுப்ப தொடங்கி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வை எதிர் வருகின்ற தேர்தலிலே களம் காண்கின்ற காட்டாராக நிற்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானிப்பார். நிரந்தர முதலமைச்சராக என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழின மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற அவர் இன்னும் பல்லாண்டு காலம் சிறப்புற வாழ வேண்டும்.